இந்த பிள்ளைகளாக்கி நாங்கள் வாங்கியோடு உங்களுடைய பிரச்சனைகளை குறிப்பாக்குகின்ற இந்த வேளையிலே இவருள்ள இந்த வாக்குகளின் மூலமாக மீண்டும் ஒரு முறையாக எங்களோடு நீ பேசியவர்களும் அதை நீ மறைத்து ஆகுங்கள். அங்கே நாமும் மக்கள் தரும்படியாக இந்த நேரத்துமான இந்த உள்ளங்களிலுமா இந்த பொருளியாக்கம் செய்கின்றோம். ஆண்டுகளை இந்த எண்ணங்களை நாங்கள் சுத்தரிக்காதபடி சுவாமி உங்களுடைய பிரச்சனத்தை உணர்ந்தவர்களாக உங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்களாக ஏற்றுக்கொள்ள மனமுடையவர்களாக காத்திருக்கிறவர்களாக மனிதனை ஏற்றும்படியாக விண்ணப்பிக்கின்றோம். தந்தையே ஆமென். முறையாக நாளிலுமாகிற ஆண்டுடைய அனைத்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த பரிசுத்த சொல்கிற நேரத்திலுமாய் உங்களை நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். நம்முடைய சமுதாய நிலையை பார்க்கின்ற பொழுது மாற்றம் என்பது ஒரு நிலையான ஒரு காரியம். மாற்றம் என்பது நிலையான ஒரு காரியமாக இருக்கின்றது. வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு விதமான மாற்றங்கள் அன்றாட தினத்திலே நாம் பார்த்து வருகின்றோம். நம்முடைய நடைமுறைகளிலும் உடைகளிலும் லைஃப் ஸ்டைல் இப்படியாக எல்லா நிலைகளிலும் மாற்றங்களை நிலையாக நாம் பார்த்துக் கொண்டே வருகின்றோம். ஒருவேளை நாம் பயன்படுத்துகின்ற மொபைல் போன் பார்க்கின்ற பொழுது காலங்கள் கடந்து வர மொபைல் போன் எந்த விதமாக மாற்றங்கள் வந்திருக்கின்றது என்பதை ஒரு பஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை பார்த்து கேட்டாலும் கூட கூறுகின்ற அளவுக்கு மாற்றங்களை நாம் பார்க்கின்றோம். மொபைல் போன் ஒருவேளை தூரத்தில் இருக்கின்ற ஒருவரோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை மையமாக வைத்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி இந்த நாளிலே பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு உலகமே கரண்டிலே அடங்கியிருக்கின்றது என்று சொல்லி மனிதன் தன்னைத்தானே பெருமை பாராட்டிக் கொள்கின்ற அளவிற்கு அந்த மொபைல் போன் மாற்றங்கள் பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. நன்மைக்கு ஏதுவான மாற்றங்கள் தீமையின் விளைவுகளை சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் என்று இப்படியாக நம்முடைய சமுதாய நிலைகளிலே நாம் பார்க்கின்றோம். நம்முடைய உடைகளிலும் பார்க்கின்ற பொழுதும் கூட அபுதமான மாற்றங்களை நாம் பார்த்துக் கொண்டே வருகின்றோம். 1940s எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய உடைகள் அதனுடைய ஸ்டைல் ஒரு 1990s பார்க்கிறப்ப அது ஒரு ஓல்டு ஃபேஷனா இருந்தது. ஆனா மீண்டுமாக 2015-2016 பார்க்கிறப்ப 1940s இருந்த ஸ்டைல் மீண்டுமாக ஒரு புதுமையான ஒரு நிலையிலே மாற்றங்கள் என்கின்ற நிலையிலே மீண்டுமாக அதை நாம் பார்க்கின்றோம். ஆமாதான் நிறைய பேர் மைக் கொடுக்குறீங்க. வெல்வாட்டம் பேண்ட் 1940s இருந்தது. ஆனா இப்ப யூத் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அது வேறு விதமான ஒரு புதுமையா கொண்டு வராங்க மாற்றங்கள் என்று சொல்லி. அதே போல லேடிஸுடைய ஸ்டைல் பார்க்கறப்ப கூட பழமையெல்லாம் மாற்றங்கள் பெற்று ஒரு புதுமையானதாக கொண்டு வரப்படுகின்றது. இவ்விதமாக எல்லா ரீதியிலும் இந்த மாற்றங்கள் என்பது நிலையான ஒன்றாக நாம் சந்திக்கின்றோம். அவ்விதமாக ஆன்மீக ரீதியிலும் கூட கர்த்தருடைய தரிசனம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய சமூகங்களுக்கும் சமுதாயங்களுக்கும் கர்த்தருடைய இறைவனுடைய தரிசனம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது மாற்றுருவாக்கம் என்பதான டிரான்ஸ்ஃபர்மேஷன் in the structures of community and society. மாற்றுருவாக்கம் நிலை மாற்றங்கள் சமூக அமைப்புகளிலே சமூக அமைப்பு முறைகளிலே நிலை மாற்றங்கள் மாற்றுருவாக்கம் நிச்சயமாகவே இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய தரிசனமாக இருக்கின்றது. அதன் மூலமாக மனுக்குலம் அனைத்தும் ஆண்டுடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும், ஆண்டுடைய அன்பை அனுபவிக்க வேண்டும் என்பது
கர்த்தருடைய ஒரு ஏக்கமாக இருக்கின்றது. It is a vision, it is also a mission, and it is also a longing of God, the heart of God, to see transformation in the structures of community and society, so that every individual, every human being experiences the love of God. கர்த்தருடைய அன்பை ஒவ்வொரு மனிதனும் உலகத்திலே அனுபவிக்க வேண்டும், ருசி பார்க்க வேண்டும். அவ்வகையிலே பார்க்கின்ற பொழுது இறை அரசில் அறிகுறிகளான சத்தியம், சமத்துவம், சமாதானம், நேர்மை, உண்மை என்பதான இப்படிப்பட்ட கோட்பாடுகள் ஏதோ வெறும் கோட்பாடுகளாக இருந்து விடாதவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் அனுதின அன்றாட அனுபவமாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய ஏக்கமாக இருக்கின்றது. Godly values, justice, peace, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அனைவராலும் அனுபவிக்கப்பட வேண்டும். நீதி, நேர்மை, சத்தியம், சமத்துவம், சமாதானம் என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ இவைகள் வெறும் ஒரு குறிக்கோளாக இருந்து விடாதபடிக்கு அல்லது கோட்பாடுகளாக இருந்து விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை, ஒவ்வொருடைய வாழ்க்கையின் அனுபவமாக இவைகள் இருக்க வேண்டும். அதற்கு சமூகங்களிலே மாற்றுருவாக்கம் மிகவும் அவசியம். சமுதாயங்களிலே நிலை மாற்றங்கள் அவசியமாக இருக்கின்றது. சமுதாயத்திலே நிலை மாற்றங்கள் அவசியம் என்று சொன்னால் சமூகங்களிலே மாற்றங்களை நாம் காண வேண்டும். சமூகங்களிலே மாற்றங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் திருச்சபைகளிலும் குடும்பங்களிலும் தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலும் மாற்றுருவாக்கம் மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. There has to be a change. If there has to be a change in the society, there has to be a change in the community. From the community life, there has to be change in the churches, the structures, the institutionalized church. There has to be change in the family and in the individual life as well. இதுதான் ஆண்டவர் மனுக்குலத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. அருமையான ஒரு பாடல் கீர்த்தனைகள் புத்தகங்களிலே 419ஆம் கீதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையான உபவாசம் எது என்று சொல்லி பக்தன் பாடுகின்றார். உள்ளத்திலே அன்பினை கேளாமல் போகின்ற பொழுது உடல் ரீதியில் மாத்திரம் நோன்பை மேற்கொண்டால் அல்லது சடங்காக நோன்பினை மேற்கொண்டால் சிந்தையில் மாற்றம் வருமா என்று சொல்லி அருமையான ஒரு கேள்விக்குறியோடு அந்த பாடலை பாடுகின்றார் பக்தன். நம்முடைய நிலைகளில், அமைப்பு முறைகளில் மாற்றங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனைகளில் மாற்றங்கள் வேண்டும். நம்முடைய உள்ளங்களிலே நிலை மாற்றம் அவசியமாக இருக்கின்றது. The transformation should begin from within an individual. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே, சிந்தனைகளிலே, செயல்பாடுகளிலே, எண்ணங்களில் மாற்றங்கள் அவசியம். அதுதான் உண்மையான உபவாசம். நோன்பு இருப்பது அல்லது உடலை ஒடுக்குவது மாத்திரம் உபவாசம் அல்ல. ஆனால் உண்மையான கர்த்தர் விரும்புகின்ற உபவாசம் எது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த மாற்றங்கள் உள்ளங்களிலிருந்து நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்களிலே காணப்பட வேண்டும். அதுதான் கடவுள் சமூகத்திற்கு ஒரு தரிசனமாக வைத்திருக்கின்றார். அதை நிறைவேற்றுகின்ற வகையிலே கர்த்தருடைய தன்மைகளை நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 146ஆம் சங்கீதம் வசனங்கள் 7 துவக்கம் 9 வரை பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய உள்ளமும் கர்த்தருடைய தன்மை, இயல்பான தன்மை அதுவாகத்தான் இருக்கின்றது. ஒடுங்குகின்றவர்களுக்கு நியாயம் செய்கின்றவராக அவர் இருக்கின்றார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் தருகின்றவராக, கட்டுண்டவர்களை விடுதலை செய்கின்றவராக, குருடருக்கு கண்களை திறக்கின்றவராக, மடக்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகின்றவராக, நீதிமான்களை நேசிக்கின்றவராகவும், பரதேசிகளை காப்பாற்றுகின்றவராக, திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கின்றவராக இருக்கின்றார். அவர் வெறும் சொற்களால் மாத்திரம் அல்லது ஒரு டைரக்டோடு நின்றுவிடாத படித்து தன்னுடைய எதிர்ப்பான ஒரு தன்மை இங்கு வெளிப்படுத்துகின்றார்.
தன்னுடைய சுயத்திலே அவர் மூழ்கி போய்விடாதபடிக்கு பிறருடைய நலனை கருதுகின்ற ஒரு இறைவனாக என்னுடைய சாயலே படைக்கப்பட்ட என்னுடைய மக்கள் என்பதான அந்த ஒரு நிலையிலே இப்படிப்பட்ட பிறருக்காக பிறருடைய தேவைகளை சந்திக்கின்ற இறைவனாக இறை சமூகத்தை இறைவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட வேண்டும், இறை அரசை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஏக்கத்தோடு செயல்படுகின்ற இறைவனாக இங்கு நாம் பார்க்கின்றோம். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு வருகின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த அடிப்படையிலே கிறிஸ்தவர்கள் அமைய வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாகாது. இறைவனுடைய இயல்பு தன்மை எப்படி இருக்கின்றதோ அந்த இயல்பு தன்மையை அடிப்படையாக வைத்து கிறிஸ்தவர்கள் இயங்க வேண்டும். ஒரு ப்ளூ பிரிண்டாக அதை நாம் வைத்து கிறிஸ்தவர்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். It is not the outward structure which is important. எந்த விதமாக, எந்த அழகாக, எவ்வளவு அழகாக நாம் கட்டடங்களை கட்டி எழுப்புகின்றோம் என்பது நல்லதுதான். ஆனால் அதற்கும் மேலாக கடவுளுடைய தன்மையை மையமாக வைத்து அடிப்படையாக வைத்து அதன் மீது அஸ்திவாரம் போடப்பட்டதாக ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். உதாரணமாக திருமறையை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் மாற்றி கேட்ட அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 பக்கம் 37 வரை நாம் பார்க்கின்ற பொழுது எந்த விதமாக ஆதி அப்போஸ்தல திருச்சபை இயங்கி வந்தது என்று சொல்லி அருமையான ஒரு உதாரணமாக நாம் பார்க்கின்றோம். 4 முக்கிய குறிப்புகள் இந்த ஆலயத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆதி அப்போஸ்தல திருச்சபை எவ்விதமாக இருந்தது? முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் துவக்கம் அது தொடங்கி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனங்கள் தொடர்ச்சியாக நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதி கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை அங்கு நாம் கவனிக்கின்றோம். முதலாவதாக அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் கடைபிடித்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாக அவர்கள் தனித்திருந்தார்கள். அங்கு ஒரு அர்ப்பணிப்பு காணப்பட்டது. They devoted themselves to the teaching of the apostles. ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வார்த்தை ஒரு அர்ப்பணிப்பு அவர்களிடத்திலே காணப்பட்டது. அதோடு கூட அந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது பக்தியோடு கூடிய பயமும் அங்கு இருந்தது. அவுட் ஆஃப் ஃபியர் அண்ட் ரெவரன்ஸ் அப்படியாக அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். பயம் என்று சொல்லுகின்ற பொழுது எதையும் பார்த்து பயம் ஓடுகின்ற அந்த விதமான ஒரு பயம் அல்லாமல் பரிசுத்த இறைவனுக்கு முன்பாக பக்தியோடு பயத்தோடு இருக்கின்ற ரெவரன்ஸ் பிஃபோர் a holy God. யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற வண்ணமாக யோபு கர்த்தருடைய மனிதன், அவன் கர்த்தருக்கு பயந்ததினால் அவன் பாவத்தை வெறுத்தவனாக he feared God and shunned evil. அப்படிப்பட்ட ஒரு பயம் ஆதி கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அவர்கள் கூடி வருகின்ற பொழுது அப்போஸ்தலருடைய அவருடைய உபதேசத்திலே உறுதியாய் தங்களை அர்ப்பணித்தவர்களாக அவர்கள் தரித்திருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அன்பிலும் ஐக்கியத்திலும் அந்நியத்திலும் உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 துவக்கம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 துவக்கம் வாசிக்கின்ற பொழுது இவ்விதமாக ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை அன்பிலும் ஐக்கியத்திலும் சிலர் மீது கருத்தனையோடு இருக்கின்றதிலும் அக்கறை செலுத்துகின்ற ஒரு திருச்சபையாக பகிர்ந்தளிக்கின்ற ஒரு திருச்சபையாக காணப்பட்டது. 31ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது 4ஆம் அதிகாரம் 31ஆம் திரளான ஜனங்கள் ஒரே மனதாயிருந்தார்கள், ஒரே இருதயமுடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள், ஒரே சிந்தையோடு அவர்கள் காணப்பட்டார்கள்.
2ஆம் அதிகாரம் 44, 45ஆம் வசனங்களை வாசிக்கின்ற பொழுது விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள், பகிர்ந்து கொடுத்தார்கள். 42ஆம் வசனம் அந்நியோனியத்திலே உறுதியாக அவர்கள் கழித்திருந்தார்கள். 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் ஒருவருக்கும் ஒன்றும் குறைவு இல்லாதவாறு அவர்கள் பகிர்ந்தளித்தார்கள் என்று சொல்லி விதமாக ஆதி திருச்சபை விசுவாசனுடைய வாழ்க்கை இருந்தது. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாக கருத்திருந்த அவர்கள் அன்பிலும் ஐக்கியத்திலும் அந்யோன்யத்திலும் உறுதியாக கருத்திருந்தார்கள். It was a learning church, it was also a loving church, a church where love prevailed. எந்த விதமான பகைமை, பிரிவினை, பொறாமை, பொய், வஞ்சகம், பழிவாங்குதல் என்பதற்கு இடம் கொடாதவாறு, இப்படிப்பட்ட பாவங்களுக்கு இடம் கொடாத ஒரு திருச்சபையாக ஐக்கியம், அன்பு, ஒற்றுமை, பகிர்ந்தளித்தல் என்கின்ற இப்படிப்பட்ட இறை அரசின் பண்புகளுக்கு மாத்திரமே இடம் கொடுத்த ஆதி திருச்சபையாகவே நாம் பார்க்கின்றோம். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கின்றார். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் கருத்திருந்த ஆதி திருச்சபை அந்த உபதேசத்தை செயல்முறையிலே அவர்கள் காண்பிக்கின்றார்கள். எந்த விதமான தீய செயல்களுக்கும் இடம் கொடாதவர்களாக, there was no room for pride, for jealousy, for hatred, for enmity. மாறாக இது எல்லாவற்றையுமாக அவர்கள் தனித்தவர்களாக அன்பிற்கும் ஐக்கியத்திற்கும் அந்யோன்யத்திற்கும் அவர்கள் இடம் கொடுத்திருந்தார்கள். That is the blueprint on which the church should develop. இவைகளை நாம் அடிப்படையாக வைத்து நம்முடைய ஆலயங்கள் கட்டியெழுப்பப்பட வேண்டும். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அவர்கள் உபதேசத்திலே கழித்திருந்தவர்கள் மாத்திரமல்ல, அன்போடு ஐக்கியத்தோடு அந்யோன்யத்திலே உறுதியாய் கழித்திருந்தவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் கூடி வந்ததன் காரணம் கர்த்தரை தொழுகை செய்ய வேண்டும். Their fellowship was to worship. They came together to worship God. அவர்கள் கூடி வருகின்றதில் முக்கியமான ஒரு நோக்கம் கர்த்தரை தொழுகை செய்யும் வண்ணமாக, கர்த்தருக்கு மாட்சிமை சேர்க்கின்ற வண்ணமாக அப்படியாக அவர்களுடைய ஐக்கியம் இருந்தது. அதே 44ஆம் வசனம் 47ஆம் வசனங்களை நாம் பார்க்கின்றோம். மகிழ்ச்சியோடும் கபடமில்லாம் மனதோடும் தேவனை துதித்து வந்தார்கள். There was joy and there was reverence. இரண்டும் பக்தியும் இருந்தது, பயம் இருந்தது. அதே நேரத்தில் மகிழ்ச்சியோடு கர்த்தரை தொழுகை செய்கின்ற ஆதி திருச்சபையுடைய விசுவாசனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இறைவனுடைய தன்மையின் அடிப்படையிலே அவர்கள் தன்னுடைய அந்த திருச்சபை கட்டியெழுப்பப்பட்ட ஒரு ஆலயமாக காணப்பட்டது. எனவே அந்த பக்தி பயம் இருந்ததின் காரணமாக 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்க்கின்றோம். அங்கு பூரண கிருபை அவர்களுடைய தங்கியிருந்தது. Because there was fear of God, because there was reverence of God, there was also grace. Grace upon everyone. எங்கு கடவுளுக்கு பயந்த கூட்டம் இருக்கின்றதோ, எங்கு கர்த்தருடைய பரிசுத்தத்தை உணர்ந்து அந்த பக்தி பயம் இருக்கின்றதோ, அவர்கள் மீது கிருபை உண்மையாகவே தங்கும் என்பதற்கு அடையாளமாக ஆதி திருச்சபையுடைய வாழ்க்கை காணப்பட்டது. It was a learning church, it was a loving church, it was a worshiping church. 4ஆவது பார்க்கின்ற பொழுது it was an evangelistic church or witnessing church. சாட்சி பகர்கின்ற திருச்சபையாக ஆதி திருச்சபையுடைய வாழ்க்கை காணப்பட்டது. மிக மிக முக்கியமான ஒரு காரியம், the church exists not alone for itself, the church exists for people outside. மிக முக்கியமான ஒரு காரியமாக இது கருதப்படுகின்றது. ஆதி திருச்சபையுடைய வாழ்க்கை அவர்கள் தங்களுடைய சுயத்திலே மூழ்கி போய்விடாதபடிக்கு பிறர் மீது அக்கறை செலுத்துகின்றவர்களாக ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்ததினாலே ஜனத்தின் நடுவிலும் அவர்களுக்கு தயவு இருந்தது, கர்த்தருடைய கிருபை அவர்கள் மீது இருந்தது,
கர்த்தர் அவர்கள் மூலமாக அவர்கள் மத்தியிலே செயல்படுவதை அங்கு நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் துவக்கம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆட்களை கூட்டிக் கொண்டே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வசிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூட்டிக் கொண்டே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். God was adding to their number. All that the church did was to lead a witnessing life. சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததன் காரணமாக சமுதாயத்தின் நடுவிலே அந்த கிறிஸ்தவை ஆதி கிறிஸ்தவை விசுவாசுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியான வாழ்க்கையா இருந்ததின் காரணமாக கர்த்தர் செயல்பட்டார். கர்த்தருடைய கிருபை அவர்கள் மீது இருந்தது. மனிதனுடைய தயவை பெற்றவர்களாக சமுதாயத்தை அவர்கள் வாழ்ந்தார்கள். கர்த்தர் அவர் நடுவிலே செயல்பட்டார். இதுதான் கிறிஸ்தவையில் ஆசீர்வாதமான அடையாளமாக இருக்கின்றது. இன்னைக்கு நிறைய நேரத்துல மனசுக்கு ஒரு வருத்தமான ஒரு காரியம் என்று சொல்லி கூறுகின்றோம் இல்லையா? இந்த திருச்சபையிலிருந்து அந்த திருச்சபைக்கு போயிடுறாங்க, அந்த திருச்சபையிலிருந்து வேற திருச்சபைக்கு ஜனங்கள் போயிடுறாங்க, வருத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் அதற்கும் மேலாக வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய திருச்சபை சமுதாயத்திலே சாட்சியான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதா என்பது ஒரு கேள்வி. ஆதி திருச்சபை விசுவாசுவதே வாழ்க்கை சமுதாயத்திலே சாட்சியாக நின்றதின் காரணமாக கடவுளுடைய கிருபை பூரணமாக அவர்கள் மீது இருந்தது. கர்த்தர் அவர்கள் மூலமாக செயல்பட்டார். அனுதினமும் நம்பர். அதுதான் திருச்சபைக்கு வருகின்ற அழைப்பாக இருக்கின்றது. When we expect a transformation in the structures of society, there must be a transformation within the church, within the individual. தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் காணப்பட வேண்டும். அப்பொழுது திருச்சபையிலே மாற்றங்கள் நம்மால் எதிர்பார்க்க முடியும். திருச்சபை நன்மைக்கு ஏதுவான இறைவனுடைய தன்மைக்கு ஏதுவான அடிப்படையிலே மாற்றங்களை காண்பிக்கின்ற பொழுது சமூகத்திலும் சமுதாயத்திலும் நிச்சயமாகவே மாற்றங்கள் வரும் என்பது சந்தேகமில்லை. தன்னை மறந்தவராக பிறருக்காகவே பிறந்து வாழ்ந்து மறித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லவா நாம் விசுவாசிக்கின்றோம். Jesus Christ is the man for others, who was born, who lived, who died and rose again for others. Totally forgetting himself, தன்னை முற்றிலும் மறந்தவராக பிறருடைய நலன் கருதி வாழ்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நற்பண்புகளை அடிப்படையாக வைத்து திருச்சபை இயங்க வேண்டும். சுயத்திலே சுயநலத்திலே மூழ்கிகள் நாகபடிக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் என்னை வந்து சேர வேண்டும், நான் சுகமாய் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், என்னை சார்ந்தவர்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற அதே நேரத்தில் அதற்கும் மேலாக ஒருபடி நாம் சென்று பிறருடைய நலன் கருதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அனுப்புதல்களை நாம் பின்பற்றுகின்றவர்களாக பிறருடைய நலன் கருதி நாம் வாழ்கின்ற பொழுது அங்குதான் நிலை மாற்றம் ஏற்படுகின்றது. இது என்னிலே அந்த மாற்றம் காணப்படவில்லை என்று சொன்னால் சிலரிடத்திலே அப்படிப்பட்ட மாற்றங்களை நம்மால் எதிர்பார்க்க முடியாது. ஆதி கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது